3/3 மேஜிக் ஸ்கொயர் உருவாக்கணும்னா எப்போவுமே 1லேருந்து 9 வரை உள்ள நம்பர்ஸை மட்டும்தான் பயன்படுத்தணுமா? இல்லை. அப்படின்னா ரூல் என்ன? அதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பர் சீக்வன்ஸை பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் 10 ஆட் ஆகிட்டே போகுது. இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் 3 ஆட் ஆகிட்டே போகுது. இங்கே ஆட் ஆகலை, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் 5 குறைஞ்சிட்டே போகுது. இந்த 3 சீக்வன்ஸுக்கும் ஒரு காமன் ரூல் இருக்குது. நம்பர்ஸ் என்னன்றது இங்கே முக்கியம் இல்லை. ஒரு 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், சின்ன நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை பெரிய நம்பர்ஸாக இருக்கலாம். ஆனால் அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இப்போ ஒரு கேள்வி, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கும் மேஜிக் ஸ்கொயருக்கும் என்ன சம்பந்தம்? நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச லூஷு மேஜிக் ஸ்கொயரை எடுத்துக்கலாம். அதில் பயன்படுத்தியிருக்க நம்பர்ஸ் 1லேருந்து 9 வரை. இதுவும் ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான், ஏன்னா இதோட காமன் டிஃப்ரென்ஸ் 1. இதுலேருந்து நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் புரியுது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஆனால் மேஜிக் ஸ்கொயரோட உண்மையான சீக்ரெட் அந்த நம்பர்ஸை எந்த பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. அதனால தான் அதே பேட்டர்னை வச்சு வேறு நம்பர் செட்ஸில் மேஜிக் ஸ்கொயரை உருவாக்க முடியும். ஆனால் ராமானுஜனோட 4/4 மேஜிக் ஸ்கொயரை கவனமாக பார்த்தா வேற ஒரு ஆங்கிளில் யோசிக்க தோணுது. அரேஞ்ச்மெண்ட் தான் முக்கியம்னா கிரிட்டை நம்பர்ஸையும் ஏன் எப்போவுமே சேர்த்தே யோசிக்கணும்? கிரிட்டை தனியாக நம்பர்ஸை தனியாக பார்த்தா என்ன? இன்னும் ஒரு ஆழமான கேள்வியும் தோணுது. பேட்டர்ன் அப்படின்றது இந்த கிரிட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கா, இல்லை நம்ம பயன்படுத்துகிற நம்பர்ஸ்குள்ளேயும் ஏதாவது ஹிடன் மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த மாதிரி கேள்விகள் தான் மேஜிக் ஸ்கொயரை ஒரு சாதாரண நம்பர் பசலாக மட்டும் இல்லாமல் ஆழமான மேத்தமெட்டிக்கல் ரிசர்ச்சாக பார்க்க ஒரு புதிய வழியை காட்டுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, மேஜிக் ஸ்கொயரை உருவாக்குறதுக்கு நம்பர்ஸ்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் இருக்கணுமா, இல்லை நம்பர்ஸ் எப்படி இருந்தாலும் சரியான மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் ஒரு மேஜிக் ஸ்கொயரை உருவாக்க முடியுமா? உதாரணத்துக்கு இந்த 4 நம்பர்ஸை பாருங்கள். இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இல்லை. இதில் காமன் டிஃப்ரென்ஸும் கிடையாது. சாதாரணமாக பார்த்தா இப்படி தொடர்பே இல்லாத நம்பர்ஸை வச்சு மேஜிக் ஸ்கொயர் உருவாக்க முடியாதுன்னு தான் தோணும். ஆனால் ராமானுஜன் முடியும்னு நிரூபித்தார். அவருடைய சிந்தனையை புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு விவசாயி தன்னோட நிலத்தை 16 பகுதியாக பிரிக்கிறாரு. மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி எங்கே வரப்பு வரணும், எங்கே வாய்க்கால் போகணுன்ற முழு லேஅவுட்டை திட்டமிடுறாரு. அந்த நேரத்தில் நிலம் காலியாக தான் இருக்கும், விதைகள் இன்னும் விதைக்கப்படலை. அதுக்கப்புறம் தான் எந்த இடத்துல எந்த விதையை விதைக்கணும்னு முடிவு பண்ணுவார். சீசன் மாறலாம், பயிர்கள் மாறலாம், ஆனால் நிலத்தோட ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறாது. ராமானுஜனும் இதே சிந்தனையை தான் பயன்படுத்துகிறாரு. அவர் முதல்ல நம்பர்ஸை தேர்ந்தெடுக்கலை, முதல்ல ஒரு அல்ஜிப்ரேக் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாரு. அதுக்காக ஏபிசிடின்ற வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுறாரு. ஒரு இடத்துல ப்ளஸ் வந்தால் வேறொரு இடத்துல மைனஸ் வந்து அதை பேலன்ஸ் பண்ணணும். அந்த பேலன்ஸ் தான் ஒரு முழு மேஜிக் ஸ்கொயரை பேலன்ஸாக வைக்குது. அதாவது சில வேல்யூஸ் இடம் மாறினாலும் அதுக்குள்ளே இருக்க மேத்தமெட்டிக்கல் பேலன்ஸ் மட்டும் மாறாது. இப்போ இந்த அல்ஜிப்ரேக் ஸ்ட்ரக்சருக்குள்ள முதல் ரோல இந்த 4 நம்பர், அதாவது 22 டிசம்பர் 1887 ராமானுஜனோட பிறந்த நாளை நிரப்பினா அது உலக புகழ்பெற்ற ராமானுஜன் பர்த்டே மேஜிக் ஸ்கொயராக உருவாயிருக்கு. அதில் எல்லா ரோஸ், எல்லா காலம்ஸ், 2 மெயின் டயக்னல்ஸ் எல்லாமே ஒரே மேஜிக் சம்மை தரும். லூஷு மேஜிக் ஸ்கொயரோட முதல் ரோல இருக்க இந்த நம்பரையும் கடைசி ரோல இருக்க இந்த நம்பரையும் பேர் பண்ணலாம். 8ஐயும் 4ஐயும் சேர்த்தா 84, திருப்புனா 48. அதே மாதிரி 1ஐயும் 9ஐயும் சேர்த்தா 19, திருப்புனா 91. 6, 2, 62, திருப்புனா 26. இப்போ இந்த 2 பக்கத்தையும் கூட்டி பாருங்க. 2 பக்கத்துலையுமே ஒரே சம் கிடைக்குது. ஆனால் ஆச்சரியம் அதோட முடியலை. இந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி கூட்டினாலும் மறுபடியும் 2 பக்கத்துலையும் ஒரே வேல்யூ தான் கிடைக்குது. இது ஒரு கோஇன்சிடென்ட் கிடையாது. இந்த ஈக்குவாலிட்டிக்கு பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ராமானுஜன் காட்டின மேத்தமெட்டிக்கல் திங்கிங் அங்கேயே நிற்கலை. அதுக்கப்புறம் அந்த மேத்தமெட்டிஷியன் இன்னொரு புதிய கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மேஜிக் ஸ்கொயரில் இருக்க ஐடியாவை பயன்படுத்தி இன்னொரு பெரிய மேஜிக் ஸ்கொயர்ஸ் உருவாக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதிலை தேடினது தான் கம்பைன் மேஜிக் ஸ்கொயர்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு பெரிய மேஜிக் ஸ்கொயருக்குள்ள இன்னும் பல சின்ன மேஜிக் ஸ்கொயர்ஸ் இருக்கும். நீங்கள் முழு மேஜிக் ஸ்கொயரை எடுத்து பார்த்தாலும் அது ஒரு பர்ஃபெக்ட் மேஜிக் ஸ்கொயர். அதே நேரத்தில் அதுக்குள்ளே இருக்க சில சின்ன ஸ்கொயர்ஸை தனியாக எடுத்து பார்த்தாலும்
அதுவும் மேஜிக் ஸ்கொயரா வேலை செய்யும். அதாவது ஒரே மேத்தமெட்டிக்கல் ஐடியா பெருசா வந்தாலும் அதை பேலன்ஸ் மாறாது. ஆனா இதை விட இன்னும் கஷ்டமான சேலஞ்ச் பிரைம் மேஜிக் ஸ்கொயர்ஸ். இந்த பிரைம் நம்பர்ஸை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பிரைம் நம்பர்ஸ்குள்ள ஒரு சிம்பிள் பேட்டர்ன் நம்ம கண்ணுக்கு உடனே தெரியாது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரே டிஃப்ரென்ஸ்லாம் வராது. சில பிரைம் நம்பர்ஸ் இந்த 17, 19 மாதிரி ரொம்ப பக்கத்துலயும் இருக்கும். ஆனா சில நேரம் 89க்கு பிறகு அடுத்து பிரைம் வர்றதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். அதனால பிரைம் நம்பர்ஸை மட்டும் வச்சு ஒரு மேஜிக் ஸ்கொயரை உருவாக்குறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். அதுவும் எல்லா ரோஸ், எல்லா காலம்ஸ், 2 டயக்னல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரே மேஜிக் சம் வரணும். ஆனால் மேத்தமெட்டிஷியன்ஸ் அதையும் சாதிச்சாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தேடல் இன்னைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. உலகம் முழுக்க பல மேத்தமெட்டிஷியன்ஸ் புதிய வகையான மேஜிக் ஸ்கொயர்ஸை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் தான் ப்ரொஃபஸர் இந்தர் ஜே தனேஜா. அவருடைய ஆராய்ச்சிகளில் ஒரு பெரிய மேஜிக் ஸ்கொயரை சின்ன சின்ன பிளாக்ஸாக பிரித்து அந்த பிளாக்ஸை பயன்படுத்தி இன்னும் பெரிய மேஜிக் ஸ்கொயர்ஸை உருவாக்குற வழிகளை ஆராய்ச்சி பண்ணி இருக்காரு. பிளாக் ஸ்ட்ரக்சர் மேஜிக் ஸ்கொயர்ஸ், பார்டர்ட் மேஜிக் ஸ்கொயர்ஸ், பிரைம் மேஜிக் ஸ்கொயர்ஸ் மாதிரி பல கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளையும் அவர் வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் வெறும் நம்பர்ஸை அடுக்கிற வேலை கிடையாது. ஒரு மேத்தமெட்டிக்கல் ஐடியாவை எடுத்துட்டு அதே ஐடியாவை மீண்டும் பயன்படுத்தி இன்னும் பெரிய, இன்னும் சிக்கலான மேஜிக் ஸ்கொயர்ஸை உருவாக்குற மேத்தமெட்டிக்கல் திங்கிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்ககிட்ட லெகோ பிளாக்ஸ் இருக்கு. அதை ரேண்டமாக போட்டால் ஒரு நல்ல காரோ, ஹவுஸோ, ரோபோட்டோ உருவாகாது. முதல்ல எந்த பிளாக் எங்கே போகணும், எதுக்கு பக்கத்தில் எது வரணுன்ற பேட்டர்ன் உருவாக்கணும். மேஜிக் ஸ்கொயரும் அதே மாதிரி தான். நம்பர்ஸ் முக்கியம், ஆனால் அதை விட அந்த நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணுற ரூல் தான் முக்கியம். கம்ப்யூட்டரும் இதே மாதிரி தான் யோசிக்கும். ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தால் அதை ஒரே தடவையில் சால்வ் பண்ணாது. முதல்ல இதை செக் பண்ணு, அப்புறம் இதை வை, இது சரியா இல்லை வேற வழியே ட்ரை பண்ணு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ரூல்ஸ் தான் அல்காரிதம். சுடோக்கு சால்வ் பண்ணும்போது, செஸ் ப்ரோக்ராம் யோசிக்கும்போது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணுறப்ப, சீக்ரெட் மெசேஜை பாதுகாக்கிற கிரிப்டோகிராஃபிலையும் இதே மாதிரி பேட்டர்ன், ரூல்ஸ், பேலன்ஸ், ஸ்ட்ரக்சர், இந்த திங்கிங் தான் வேலை செய்யுது. அதனால் கம்ப்யூட்டருக்குள்ள மேஜிக் ஸ்கொயரை காப்பி பேஸ்ட் பண்ணலை. ஆனால் மேஜிக் ஸ்கொயர் கற்றுக் கொடுக்குற மேத்தமெட்டிக்கல் திங்கிங் இன்றைக்கும் டெக்னாலஜியில் உயிரோடு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் வெறும் மேஜிக் ஸ்கொயருக்காக மட்டும் இல்லை. இதில் இருக்க ஒரு பெரிய ஐடியா ஒரு சிக்கலான பிரச்சனையை ஒரு நல்ல ஸ்ட்ரக்சராக மாற்றுது. ஆனால் மேஜிக் ஸ்கொயரை உருவாக்கும் போது பயன்படுத்துகிற பேட்டர்ன் திங்கிங், லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், பேலன்ஸ்டு டிசைன், இந்த மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிலையும் தொடர்ந்து வாழ்ந்துட்டே தான் இருக்குது. அதனால தான் 4000 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்த அந்த பேட்டர்ன் சர்ச் இன்றைக்கும் முடியலை. முதல்ல பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் இல்லாத மாதிரி தோணலாம். ஆனால் சரியான மேத்தமெட்டிக்கல் திங்கிங்கோட பார்த்தா அதுக்குள்ளே மறைஞ்சிருக்க ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும். சில நேரங்களில் குழப்பமாக தெரிகிற நம்பர்ஸ்குள்ளே கூட ஒரு அழகான மேத்தமெட்டிக்கல் பேட்டர்ன் மறைஞ்சிருக்கும். அந்த பேட்டர்னை தேடுற ஆர்வம் தான் ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்மளை மேஜிக் ஸ்கொயரை நோக்கி இழுத்துட்டே இருக்கு. அதனால தான் மேஜிக் ஸ்கொயர் இன்றைக்கும் ஒரு பசில் இல்லை, ஒரு முடிவில்லாத மேத்தமெட்டிக்கல் ஜேர்னி.